கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான உன்னதமான நாமத்தில் உங்களை வாழ்த்துறேன். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். சுகமாக தேவன் உங்களை வாழ வைக்க பாதுகாக்க தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்களுக்கு இந்த தியானங்கள் பிரயோஜனமாக இருந்தால், பிரியமாக இருந்தால், அதை குறித்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு பதிவிடுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்புகள் இருந்தால் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். தேவன் கட்டாயமாக உங்களுடைய மனதின் வாஞ்சைகளை நிவர்த்தி செய்ய உங்களுக்காக வேண்டுகிறோம். இந்த நாளில் நாம் தொடர்ச்சியாக சில நாட்களாகவே யோவான் 4ஆம் அதிகாரத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இன்னைக்கு அந்த யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை கொடுக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்ற காரியங்கள் இந்த பெண்ணோட மூளைக்கு புரியல, அவளுடைய அறிவுக்கு அது எட்டல, இது குழப்பமா இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு? தொடர்ந்து அவட்ட அதை பேசுறாரு. இந்த தண்ணீரை கொடுக்கிறவனுக்கு மறுபடியும் தாகணும். இப்ப யாக்கோபு தண்ணி கொடுத்தாருன்னு சொல்றியம்மா, அந்த யாக்கோபையா கொடுத்த அந்த கிணத்துல இருந்து தண்ணியை மொண்டு குடிச்சா மறுபடியும் தாகம் வரும். ஆனா நான் உனக்கு கொடுக்கும் தண்ணீரை ஒருத்தன் குடிச்சானாக்கா அவனுக்கு தாகமே உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ள முடிவில்லாத காலமாக ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும் என்றார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அன்று கற்றுக் கொடுத்த அந்த சத்தியத்தின் யதார்த்தம் இன்றைக்கும் கிறிஸ்தவர்களுக்கு புரியணும். ஏதோ இயேசுகிட்ட வந்தாங்க, அவரை ஏற்றுக்கிட்டேன், அவரோட பிள்ளை ஆயிட்டேன், ஆனால் பாவம் செய்யாமல் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஒரு பரவசமும் இல்லை, கிறிஸ்தவ வாழ்க்கை ரொம்ப சப்புன்னு இருக்குது, புளிச்சு போச்சு, இப்படியெல்லாம் பேசுகிறவங்க நிறைய உண்டு. ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு, நான் ஒரு மனிதனுக்குள்ள என்னுடைய பாவ மன்னிப்பு, நித்திய நம்பிக்கை போன்ற தண்ணீர் ஊற்றாகிய அந்த தண்ணீரை நான் கொடுக்கும்போது அந்த தண்ணி சும்மா இருக்காது, அது ஜீவ நீரூற்றாக மாறிடும். நித்திய ஜீவ காலமாக ஊறுகிற நீரூற்றாக இருக்கும். அது ஊறிக்கொண்டே இருக்கும். தண்ணி அதில் வந்து கொண்டே இருக்கும். தண்ணி புறப்பட்டு போய்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட தண்ணியை தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். பிரியமான நண்பர்களே, ஆண்டவர் இயேசு உங்களுக்கு கொடுக்கிற அந்த தண்ணீர் உங்கள் தாகத்தை தீர்க்கக்கூடியது, உங்கள் கவலைகளை மாற்றக்கூடியது, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, உங்களுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் நீக்கி போட்டு மன்னித்து ஒரு மன உறுதியையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடியது. ஆகவேதான் இயேசு சொல்லுகிறார், நான் ஒருவனுக்கு கொடுக்கிற தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்கும். தண்ணி எங்கெங்கேயோ தேடாதீங்க. இந்த கூட்டத்துக்கு போனால் தண்ணி கிடைக்கும், அந்த கூட்டத்துக்கு போனால் தண்ணி கிடைக்கும், அப்படி அல்ல. நீங்க இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து எப்படி விசுவாசிக்கிறீங்களோ அந்த விசுவாசத்துக்கு ஏற்றபடி உங்களுக்குள்ள இருந்து தண்ணீர் ஊறிக்கொண்டே இருக்கும். அது நீரூற்றாக இருக்கும். தேவன் தாமே உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக.